விஷயம் நிறைய பேசுவார், அதுக்குள்ள அரசியல் இருக்கும் அப்படிங்கிறதா சொன்னேன். கண்டிப்பாக இதில் 2-3 மேட்டரில் வந்து அவர் அரசியலை டச் பண்ணியிருக்காரு. அந்த குட்டி கதைக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. தனியா வருவியா அணியா வருவியா, அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல யார் வருவா, அது மக்கள் கேள்வி. பிரமாதமான ஒரு விழா. ஏன்னா ஜனநாயக படத்தினுடைய வெளிநாட்டு உரிமையை அவர் தான் வாங்கியிருக்காரு. இந்த விழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேலே செலவானதாக ஒரு தகவல். அதை கேவின் ப்ரொடக்ஷனும் மாலிக்கும் ஷேர் பண்ணி. மலேசியாவில் நடக்கும் பொழுது வேறு எந்த நடிகருக்கும் நடக்க அல்லது வாய்ப்பில்லாத ஒன்று விஜய் அவர்களுக்கு இருக்குது, அப்படி எடுத்துக்க முடியுமா? இந்த விழா எனக்கு பொறுத்த மட்டும் நான் கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததில்லை. இந்திய திரையுலகத்தில் இப்படி ஒரு விழா வெற்றி பெற்ற படங்களுக்கே நடந்தது கிடையாது. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்சில் இப்படி பண்ணது வந்து மிக பிரமிப்பாக நான் பார்க்குறேன். இறுதி படமாக இதை முடிக்கிறதுக்காக மலேசியா வரைக்கும் சேஃபாக போயிட்டு வராரு. இங்கே வந்ததுக்கு பிறகு தடுமாற்றத்தின் பின்னணியில் என்ன? வருத்தமான ஒரு செயல், கண்டிக்கத்தக்க செயல் தான் செய்கிறேன். மலேசியாவில் 1 லட்சம் பேர் உட்காந்துருக்க அந்த பிளே கிரவுண்டில் சேஃப்டியாக போயிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரசிகர்கள் அன்பு ஆதரவு இந்த அவங்களுடைய சவுண்டை மட்டுமே கரவசத்தை கொடுத்து சேஃப்டியாக வழி அனுப்பிச்சு வச்ச மாலிக் அவர்கள் சேஃப்டியாக வந்து இறங்குறாரு. இறங்கி ஒரு 100 மீட்டர் தூரத்தில் வரும்போது இந்த தள்ளுமுழு அசம்பாவிதம் நடந்து, பர்டிகுலராக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரோ விஜயை தள்ளி விடுற ஒரு ஷாட் மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுது. பராசக்தி கதையிலே ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டிருக்கிறது விவகாரம். இப்போ தேவையில்லாம இந்த வருண் ராஜேந்திரன் அப்படிங்கிற வந்து கதை திட்டு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி சர்க்கார் படம் என்னுடைய கதைன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க. அதாவது அவருடைய சொந்த கற்பனையில் உருவான கதை, தப்பு கிடையாது, என் கதைன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட மேட்ச் ஆச்சு, ஓகேன்னு அதுக்கு டைட்டில் போட சொன்னாங்க. பணம் வாங்கி தரப்பட்டது, எல்லாமே ஹாப்பியாக முடிஞ்சு. இந்த கதையும் என்னுடைய கதைன்னு சொல்றாரு அப்படின்னா, உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் மலேசியாவில் பேசிய பேச்சுக்கள் தான் 2 நாளாக வைரலாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர் மீது சில விஷயங்கள் பூசப்படுது. காரணம், அவர் சில விஷயங்கள் செய்ததால் அப்படி ஒன்று. சினிமாவிற்காக தொடர்ந்து பேச, இது ஒரு சினிமா விழாவாக பார்ப்போம், அரசியலே கம்பேர் பண்ண வேணாம். அவருடைய படம் வருது, படத்துக்காக பேசிட்டு வந்தார். வந்ததிலிருந்து அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளை பொருத்தி பலரும் பல்வேறு விஷயங்களை பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? என்கிட்ட அந்த ஏர்போர்ட்டில் திருமணலேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் எல்லாமே நேரமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டில் பார்க்குறாங்க. அந்த கூட்டத்தில் நடந்த நிகழ்வு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் என்கிட்ட மலேசியா ஸ்பீச் எப்படி பார்த்தீங்க சார்? இல்லை, மலேசியா ஸ்பீச் சொல்ல வேணாம் சார். அவர் வந்து என்ன பேசணுமோ காம்பேக்டாக, அதுக்குள்ளே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் விஷயம் நிறைய பேசுவார், அதுக்குள்ளே அரசியல் இருக்கும் அப்படிங்கிறதா சொன்னேன். கண்டிப்பாக இதில் 2-3 மேட்டரில் வந்து அவர் அரசியலை டச் பண்ணியிருக்காரு. அந்த குட்டி கதைக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. தனியாக வருவியா அணியா வருவியா, அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல யார் வருவா, அது மக்கள் கையில் திருப்பு. அதுக்குள்ளே அரசியல். 2027 எலெக்ஷனில் யார் உட்காரப்பா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அழகாக தெளிவாக ஒன்று பேசினார். இதற்கு முன்னாடி பார்க்க போனோம்னா இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த விஜயை நம்ம பார்க்கும்போதே ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்தது. நிறைய சம்பவங்கள், நிகழ்ச்சிகள். பட் இதில் நான் அப்படியே திருப்பி போட்டோம்னா இந்த பழைய விஜயை நான் பார்த்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய நம்ம கலந்துக்கிட்ட விஷயங்கள், அப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறது, சிரிக்கிறது, போகிறதெல்லாம் இதில் கொஞ்சம் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஜாலியாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் நிறைய பேசியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க? எஸ். நான் நிறைய கிட்டத்தட்ட 6-7 படம் நான் வந்து விஜய் அவர்களுடைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஒரு பார்ட்டி. பழகிட்டார், பேசிட்டாருன்னா அவங்க வந்து விடவே மாட்டார். கேரவனில் கூட்டுக்கிட்டே எதிரில் உட்கார வச்சுருவார். அவரோடலாம் கேரவன்களே லஞ்சே நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பெர்சன். பட்டு அதை வந்து உள்ளுக்குள்ளே இப்போ அரசியல் தலைவர் வந்ததுனால கொஞ்சம் சில விஷயங்கள் வெளில காட்ட முடியல அவர்னால. அந்த ஒரு விஜய் வேறு மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. சூழ்நிலை தான் எல்லாமே. இப்போ அந்த பக்கங்களை மறைக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டார். பட் இந்த விழாவை பார்த்தோம்னா அவருடைய இறுதி படம்ங்கிற விஷயத்தில் பேசப்பட்டால் அவரே லைட்டாக பேசும்போது சொல்லிட்டார் வேறு. பட் ஏன்னா இலக்கை நோக்கி போகிறாரு, அது ஒரு பக்கம். பட் இது தெறிக்கி விட்டது. மலேசியாவில் நடந்த அந்த விழா வந்து உள்ளே பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எப்படி ட்வின் டயர் உங்களுக்கு அப்படி ஸ்கையை தொடர்றது மாதிரி இருக்குமோ, அந்த ஆடிட்டோரியம் வந்து நிரம்பு விழிஞ்சு அந்த 1 லட்சம் மக்கள் ரசிகர்களோட ஒரு ஆரவாரம், கரகோஷம்னு பிளந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பட் இதை ஆர்கனைசிங் பண்ண மலேசியாவுடைய ஒரு கிங்குனே சொல்லலாம், டத்தோ அப்துல் மாலிக். இப்படி ஒரு மாணிக் பாஷா அப்படின்னு சொல்லாமல் ஒரு டத்தோ அப்துல் மாலிக்னு சொல்லலாம். மிகப்பெரிய பிரபலமான தொழிலதிபர். அங்கே ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாரு. கோல்டு ஷாப் நிறையா இருக்குது. ஏற்கனவே அவர் ஷாப் ஓப்பன் பண்ணது கேஜிஎஃப் யஷா கூட்டு வெளியாட்டில் வந்து பறக்க விட்டு கூட்டு போனார். சமந்தா வந்தாங்க, சிம்பு போய் கடைசியாக வந்துட்டு வந்தார். இதுலேயும் விஜயை இப்படி யஷா கூட்டு வந்தாரோ அதே மாதிரி ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போகிறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளானும் பண்ணி வச்சுருந்தார். அதை நம்ம மாஸ்டர் விஜய் வந்து, ஐயா அதெல்லாம் வேணும் ஐயா, நான் கார்லேயே வந்துடுறேன், எனக்கு அது போதும்னு சொல்லும் போது தான் அப்படி கப்பல் மாதிரி ஒரு காரில் அப்படி உட்கார வச்சு கூப்பிட்டு போனார் பாருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்கு நம்ம ஆடியோ ரிலீஸ் விழா வரும் இல்லையா ஜிடிவியில், ட்ரோன் ஷாட்லாம் நீங்கள் பாருங்கள், தெறிக்க விடுவார் பாருங்கள். அப்படி ஒரு இங்கிலீஷ் படத்தில் அப்படி 10 கார் சென்டரில் அப்படி போனால் எப்படி இருக்கும்? ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக கூப்பிட்டு போய் ரிசீவ் பண்ணி
சேஃப்டியாக கூட்டு போய் சேஃப்டியாக அனுப்பிச்சி வச்சார். பிரமாதமான ஒரு விழா. ஏன்னா ஜனநாயக படத்தினுடைய வெளிநாட்டு உரிமையை அவர் தான் வாங்கியிருக்காரு. இந்த விழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய்க்கு மேலே செலவானதாக ஒரு தகவல். அதை கேவின் ப்ரொடக்ஷனும் மாலிக்கும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ 20 கோடி செலவுனா அதை விட ப்ராஃபிட் அதை விட 4-5 மடங்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதில் இருந்து. சரிங்க, ப்ராஃபிட் எடுத்து திரும்பி உங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. எத்தனை டெக்னீஷியனை கூட்டி போயிருக்காங்க, எத்தனை பேருக்கு ஃப்ளைட்டு, ஒரு 300-400 பேர் மேலே இருக்குங்க. செட்டு, உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஹோட்டல்ஸ், ஆக்சுவலி இந்த ஸ்டேடியமே முன்கூட்டியே 3 மாதத்துக்கு முன்பே திட்டமிடப்பட்டு புக் செய்யப்பட்டு வேலைகள்லாம் அந்த கிரவுண்டுக்குள்ளே ஒரு ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குங்க. நீங்கள் எடுத்தோன்னே சும்மா மொட்டையை போய் தேட்டரில் படம் மாட்டார் விஷயமா அது. பட் அது கூட வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே இங்கிருந்து பிறப்பிட்டு போன அத்தனை கலைஞர்களுக்குமே அப்படியான வாரி வள்ளல் மாதிரி வழங்கியிருக்காங்க. ஸோ கூட்டி கழித்து பார்த்தோம்னா கணக்கு ஒன்று தாங்கிறது மாதிரி இந்த விழாவை பிரம்மாண்டமாக பண்ணணும், விஜயை கௌரவித்து அனுப்பணும் தான் மாலிக்குடைய பெரிய எய்மு. பல வருடங்களாக போட்ட பிளான் அது இப்போ தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சகல மரியாதையோட மலேசிய அரசே விஜய்க்கு ஒரு மரியாதை கொடுத்து மலேசியா நாட்டினுடைய அந்த நடன காட்சிகளை அமைச்சு விஜய் மரியாதை கொடுத்து கூட்டு போனது, அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை ஹோட்டலில் தங்க வச்சது, காரில் கூப்பிட்டு வந்தது, அந்த இங்கிலீஷ் படம் ஸ்டைலில் வந்தது. நீங்கள் ஹாலிவுட்டில் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அது கெத்து. நீங்கள் அந்த மாலிக் விஜய் தோளில் கைப்பட்டு கூப்பிட்டு வந்தார்ல, அவர் தான் மாலிக்கு. விஜயோட 10-15 வயசு கம்மியானவர் தான், விஜய் அண்ணான்னு கூப்பிடக்கூடியவர். ஸோ அந்த ஒரு அம்பலான பார்ட்டி அவர். மலேசியாவிலே இந்த கிங்குன்னு சொல்லலாம். அப்படியே பேரை கட்ட அதிர்ந்த மாதிரி மலேசியாவை அதிரும். சிறப்பாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக ஏற்பட்ட ஒரு விழா, தளபதி திருவிழா. மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, கின்னஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த விழா எனக்கு பொறுத்த மட்டும் நான் கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததில்லை. இந்திய திரையுலகத்தில் இப்படி ஒரு விழா வெற்றி பெற்ற படங்களுக்கே நடந்தது கிடையாது. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்சில் இப்படி பண்ணது வந்து மிக பிரமிப்பாக நான் பார்க்குறேன். மலேசியாவில் நடக்கும் பொழுது வேறு எந்த நடிகருக்கும் நடக்க அல்லது வாய்ப்பில்லாத ஒன்று விஜய் அவர்களுக்கு இருக்குது, அப்படி எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சார். அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இந்திய திரையுலகத்திலே நடக்காத ஒரு விஷயத்தை இதை பண்ணியிருக்காங்க போது விஜய் அவர்கள் நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ரேம் வாக்கெலாம் பண்ணும்போது ஆரவாரத்தையும் அந்த க்ரௌடையும் மலேசிய மக்களுடைய அந்த வரவேற்பையும் நீங்கள் பார்க்கும்போது எந்த நடிகருமே கிடைக்காத ஒரு விஷயங்கிறது. தமிழ்நாட்டில் தான் விஜய்க்கு இப்படி இருக்காங்கன்னா மலேசியாவில் இருக்கிறதாங்க ரொம்ப வியப்பார். விஜயே வேந்தாருங்க, எதிர்பார்த்தாரு கூட்டம் வரும் இது ஒரு. ஆனால் இந்த வரவேற்பு இருக்கு இல்லையா. ஆமாம், ஐ திங்க் ஸோ. விஜய் அவர்கள் கூட வந்து யாரா செல்லங்களா கண்ணுங்களா யாரா நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சதா கூட ஆரம்பிச்சார். யாதும் முறை யாவரும் கேளீர், அப்படி கையை விரிச்சு என் நெஞ்சில் குடியிருக்கும் அதிருதுங்க. அந்த ஒத்த டைலாக் ஒரு மனுஷன் தெரிக்க விட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ மலேசிய மக்களுடைய அந்த அன்பையும் ஆதரவையும் பார்க்கும்போது மலேசியனோட ஜெயிச்சிரார் போல் இருக்குங்க மனுஷன், அந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஆதரவு அன்பினை பார்க்க முடிஞ்சுது. நிச்சயமாக சார். இப்போ இது எல்லாமே முழுக்க ஒரு சினிமா. ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் விஜய் அவர்களை ஒரு கலைஞனாக நேசிக்கிறோம், நம்ம அங்கே பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறாரு, எல்லாருமே அந்த ஒரு கூட்டம் ஒரு பாண்டிங் இருக்குது இதெல்லாம். ஆனால் இது அனைத்தையும் விட்டு அரசியலுங்கிற ஒரு இலக்குக்கு வராது. நிறைய கிரிட்டிசைஸ் இருக்கும், நிச்சயமாக அந்த ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். விஜய் அவர்கள் ஏன் தேவைப்படுகிறார் அப்படிங்கிற சொல்லணும். அதே சமயம் விஜய் தேவை இல்லைங்கிற ஒரு டிபேட், இந்த டிபேட்டுக்குள்ளே சிக்கி தான் அடுத்த 3 மாதம் ட்ராவல் ஆக போகுது. பட் இறுதி படமாக இதை முடிக்கிறதுக்காக மலேசியா வரைக்கும் சேஃபாக போயிட்டு வராரு. இங்கே வந்ததுக்கு பிறகு தடுமாற்றத்தின் பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு சில விஷயங்களை வச்சு பேசுகிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப 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 வருத்தமான ஒரு செயல், கண்டிக்கத்தக்க செயல் தான். சரி, மலேசியாவில் 1 லட்சம் பேர் உட்காந்துருக்கு. அந்த பிளே கிரவுண்டில் சேஃப்டியாக போயிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரசிகர்கள் அன்பு ஆதரவு இந்த அவங்களுடைய சவுண்டை மட்டுமே கரவசத்தை கொடுத்து சேஃப்டியாக வழி அனுப்பிச்சு வச்ச மாலிக் அவர்கள் சேஃப்டியாக வந்து இறங்குறாரு. இறங்கி ஒரு 100 மீட்டர் தூரத்தில் வரும்போது இந்த தள்ளுமுள்ளு அசம்பாவிதம் நடந்து, பர்டிகுலராக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரோ விஜயை தள்ளி விடுற ஒரு ஷாட் மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுது. அதை தள்ளி விட்டு தடுமாறி கீழே விழுறாரு. கீழே விழும்போது மேற்கொண்டு ஒரு 10 பேர் டம்முன்னு விழுந்தாங்கன்னா அந்த மனுஷன் நிலைமை என்னங்க ஆகும்? இது ஏதாவது பிளான் பண்ணி நடந்ததா இல்லை எதேச்சியாக நடந்தாங்கிறத நமக்கு தெரியல. கண்டிப்பாக இது வந்து உற்று ஆராய்ந்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தாங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக இதுக்குள்ளே என்ன விஷயங்கிறது நமக்கு தெரிய வரும். அவர் அதை பெருசாக கண்டுக்கல. ஓகே, டிக்கெட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டார். வீட்டுக்கிட்ட போகும்போது பார்த்தோன்னா பின்னாடி அந்த கார் வந்து டமார்னு இடிக்குது, கண்ணாடியெல்லாம் உடையுது. இது வந்து என்ன எப்படி பார்க்குறது எனக்கு அப்படின்னு தெரியல. நீங்கள் சொன்னது மாதிரி எல்லாமே நடக்கும், எல்லாமே பேசப்படும், எல்லாமே வரும். இதையும் தாண்டி தான் அவருடைய அந்த கனவை நினைவாக்கி அந்த வெற்றி பிகிலு கப்பு முக்கியம் அப்படிங்கிறது மாதிரி இந்த கப்பை போய் தூக்குறதும் அடையிறதும் மிக சிரமமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட போயிட்டுருக்காரு, மக்கள் ஆதரவு இருக்கும் தான் நினைக்கிறேன். இல்லை, இதுக்கு நடுவுலவே விஜயோடைய இப்போ இதெல்லாம் கேட்டால் த்ரிஷாட்டை தான் கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது ஒரு மிக பெரிதளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தேவையில்லாத பேச்சு உரையாடல் தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா மேலாளர் முன்னாள் மேலாளர் தான் போடுறாங்க. பட்டு அவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான். பட் இருந்தாலும் எதற்காக இப்போ இதை பேசுகிறார் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ பார்க்கப்படுது.
இன்றைக்கு அவர் இருக்கிற நிலைமை ஒரு என்ன சொல்ல மிகப்பெரிய உச்சத்தில் தான் இருக்கார் அவர். அந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னா விஜய் தான். விஜய் இல்லாமல் அவருக்கு வந்து அட்ரஸ் கிடையாது. நிச்சயமா சொந்த உழைப்பு போட்டு விஜய் முன்னேறாரு, அதே மாதிரி அவர் கூட இருக்கவங்களையும் முன்னேற்றி விட்டார். அதுதான் இன்னைக்கு தளபதி பாய்ஸ்ன்னு அட்லி, லோகேஷ், நெல்சன் விழுந்தடிச்சு போய் அங்கே கண்ணு முன்னாடி இருந்து ஆனந்த கண்ணீர் விட்டு வர்றாங்க. இல்லைன்னா போக வேண்டிய அவசியமா? அட்லி நான் டைரக்டர் ஹீரோ படம் கொடுத்தாரு அவ்வளோன்ட்டு போயிட்டு இருக்கலாம்ல. பாலிவுட்லாம் போயிட்டார் சார். ஜவானை கொடுத்து 1000 கோடி ஷாருக்கான மிரல வச்சிருக்காருல்ல. அது காரணம் யார்? பேஸ்மெண்ட் யார்? விஜய் தான். பேஸ்மெண்ட் தானே இங்கே பில்டிங் கட்ட முடியும். அப்போ அந்த பேஸ்மெண்ட் போட்டது விஜய்ங்க. அப்படி தான் ஒவ்வொருத்தரையுமே தூக்கி விட்றாரு. சாதாரணமாக ரசிகர்கள் மத்தியில் ஒரு ரசிகர் மட்டத்தில் இந்த புஷியானது தான் பொதுச்செயலாளர் ஆக்கியிருக்கார். ஜெகதீஷ் ஜிவி கிட்டே இருந்த ஒரு சாதாரணமாக இருந்த ஜெகதீஷை அவருடைய உண்மையும் உழைப்பையும் பார்த்து எல்லாத்தையும் பார்க்குறவங்களுக்கு மிக வந்து பொறுப்பை கொடுத்துருக்காரு. முன்னாள் மேலாளர் வந்து ப்ரொடியூசர் ஆக்கினிருக்காரு. நீ அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சுட்டு எல்லா விஷயமும் வந்துட்டு இனி வெளில வந்ததுக்கு பிறகு வந்து இப்படிலாம் பேசுகிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. பட் உண்மையாக இருந்தால் அவருடைய இருந்த வரைக்குமே அந்த ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான நாட்களை மட்டும் இருந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுமா, தாராளமாக போகணும். எல்லாருக்குமே ஒரு பாதைகள் இருக்கும், அந்த பாதையை நோக்கி போகணும். முக்கியமாக ஒரு டார்கெட்டை வச்சே பேசணுங்கிறது வந்து எனக்கு ஒன்றுமே சத்தியமாக புரியல. அப்போது கூட இருந்து குழி பறிக்கிறது மாதிரியா, இல்லை நம்பினவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது மாதிரியா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியுது. இது எதற்காக அவசியம் இல்லை. திரிஷா அவர்களை ஏன் இழுக்கணும் இப்போ மீண்டும்? இப்போ ஏன்னா அப்பா அம்மாட்ட கேளுங்கன்னு சொன்னால் பரவாயில்லைங்க, அது கூட நியாயமான வார்த்தைங்க. இதில் விஜய்க்கு திரிஷாக்கு என்ன சம்மந்தம்? கூட நடித்த நடிகைங்க, அவர் பேச தான் செய்வாருங்க. நடிகைட்ட எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும்? இப்போ விஜய் போகிறாரு, ஷூட்டிங் போகும்போது இருந்தாங்கன்னா அலோ சொன்னால் அலோ சொல்லணுங்க. மூஞ்சி திருப்பிட்டு விஜய் போக முடியுமா? அப்போ சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் போய் பேசி இவர்கள் டோட்டல் இமேஜையும் ஸ்பாயில் பண்ணி திரிஷாவோட இமேஜையும் ஸ்பாயில் பண்ணுங்கிறது வந்து எந்த வேலை நியாயங்க? இது என்னென்னா கூட இருந்த வரைக்குமே நம்ம வந்து பழைய நாட்களை நம்ம திரும்பி பார்க்கணும். இந்தளவு ஒரு அட்ரஸ் இருக்குன்னா யார் காரணம் அப்படிங்கிறது திரும்பி பார்க்கணும். பட் எதனால் எதை நோக்கி பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பட் தேவையில்லாத ஒரு பேச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார். இப்போ மலேசியாவுக்கு போனார், எல்லாமே நடந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஸோ பராசக்திங்கிற ஒரு படம் இங்கே கிளாஸுக்கு வந்திருக்கு. ஸோ அது சார்ந்து அவர் பேசுவார்னு பார்க்கும்போது ஹெச் வினோத் அவர்கள் அதை பெருசாக பேசினார். எப்படி பார்க்குறீங்க? அண்டு அந்த திரையரங்குகள் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தடுத்த சண்டைகள் இருக்குது. அண்ட் ரெண்டாவது மோரோவர் சிவகார்த்திகனுடைய ஆடியெல்லாம் சொல்லல, ரஜினி மற்றும் கமல் வர்றாங்க. ரெண்டுமே ஒரே நாளில் டெலிகாஸ்ட் செய்யப்பட போகிறது அப்படின்னு ஒரு செய்தியும் போயிட்டுருக்கு. எல்லா தகவலும் வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ திடீர்னு இப்போ என்ன ஒரு நாள் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆகாஷ் பாஸ்கர் அவர்களே வந்து ஆடியோ லான்ச் நடக்குது, ஆனால் ரஜினியும் கமலும் கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம யோசித்தோம்னா, ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ விழா மிக கிராண்டாக பிரம்மாண்டமாக பண்ணி முடிச்சது. அதற்கு ஈக்குவலாக ஒன்று பண்ணுறதா இருந்தால், இல்லை சிம்பிளாக நேர் இன்டர்வியூ இடத்துல பண்ணி முடிச்சுட்டு வரணும். அப்போ அங்கே போகாத எல்லா நடிகர்களும் இங்கே வர்றதுக்கு என்ன காரணம்னு ஒரு விஷயம் பேசப்படும். கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் இது மிகப்பெரிய ஒரு ட்ரோல் செய்யப்படும். நிச்சயமாக டிஎம்கே விசஸ் டிவிக்கு என்ன அதை பார்க்கப்படும். எஸ், அப்படி தான் பார்க்கப்படும். அப்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். கலந்துக்கலாம், அவ்வளோதான், மேட் முடிஞ்சு ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக பல இஷ்யூஸ் வரதான் செய்யும். ஏன் விஜய் சக நடிகர் சகோதரன் எப்படி நினைக்கிறோம் அது மாதிரி தானே விஜய் நினைக்கணும் அப்படின்னு தானே எல்லா தாட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு நாள் இப்போ ஏதோ சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சம்பவங்கள். அதன் அடிப்படையில் ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் வந்து யாருமே கலந்துக்கல் என்ற விஷயத்தை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஆனாலும் சிறப்பாக வந்து 3ஆம் தேதி நடக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பராசக்தியோடைய ஆடியோ விழா பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கு. எஸ்கேக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்குது. அதில் ரொம்ப மிக உயர்வான ஒரு இடத்துக்கான கிட்டத்தட்ட போயிட்டார். தனக்கு பின்னாடி நடிகர்களில் முந்தி தான் போயிருக்கார். விஜய் சீட்டை போய் அவர் பிடிக்கல, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. எல்லா நடிகர்களுமே ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறது தானே. அப்படி தான் சிவகார்த்திகேயன் ஆசைப்படுறதா நான் நினைக்கிறேன். பட் அந்த விழா சிறப்பாக நடைபெறும். கிட்டத்தட்ட ஜி நெட்வொர்க்கில் தான் வந்து சேட்டலைட்டில் தான் ஜனநாயகனுடைய ஆடியோ விழா ரிலீஸ் ஆகுது. இது கண்டிப்பாக சன் நெட்வொர்க்கு தான் வரதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அப்படி வரும்போது ரெண்டு ஒரே நாளில் வந்ததுன்னா இதனுடைய போட்டி எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக எல்லாமே உணர்ந்துருக்கொள்வார்கள். இப்போ அதுக்குள்ளே பராசக்தியால் வரும் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படம் வரும்போது ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், எஸ்கேவோட உடன்பாடில் வந்தாரா இல்லையா, 2 படங்கள் வருவதற்கு உரிமை இருந்தாலும் என்ன அப்படின்னு நிறைய சிக்கல்கள் போயிட்டு இருக்கும் பொழுது பராசக்தி கதையிலே ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டிருக்கிறது விவகாரம். எப்படி பார்க்குறீங்க? சுதாகரா கூட ரொம்ப டயர்டாகிட்டேன், அதுக்கப்புறம் படங்கள் கூட ரொம்ப சீக்கிரமாக குவைட் பண்ணி மாதிரி பேசியிருக்கிறாங்க. பராசக்தி கதையில் வந்த பஞ்சாயத்து என்ன நடந்தது சார்? சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ தேவையில்லாமல் இந்த வருண் ராஜேந்திரன் அப்படிங்கிற வந்து கதை திருட்டு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி கோர்ட்டு வரைக்கும் போய் கோர்ட்டு இப்போ
எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து நீங்கள் 2ஆம் தேதி அன்னைக்கு என்ன விஷயங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. எழுத்தாளர் சங்கத்துலேயும் லியாகா அலிகான் அண்ட் ஆர்கே செல்வமணி, பாக்கியராஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. சுதா கிட்டே பேசிட்டாங்க. ஓகே, இதே வருண் ராஜேந்திரன் தான் சர்க்கார் படம் என்னுடைய கதைன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க. அதாவது அவருடைய சொந்த கற்பனையில் உருவான கதை, தப்பு கிடையாது, என் கதைன்னு சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட மேட்ச் ஆச்சு, ஓகேன்ற அதுக்கு டைட்டில் போட சொன்னாங்க, பணம் வாங்கி தரப்பட்டது, எல்லாமே ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. இந்த கதையும் என்னுடைய கதைன்னு சொல்கிறாரு அப்படின்னா இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது வந்து பொதுவான ஒரு விஷயம். 60 நடந்த ஒரு சம்பவம், நிஜ சம்பவம். பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து இந்தியா போராடி சுதந்திரத்தை காந்தி அவர்கள் வாங்கி கொடுத்தாங்க 1947. 1965 தமிழ்நாடு இந்திய அரசாங்கிருந்து தமிழ் மொழி தான் வேணும்னு போராடி சுதந்திரத்தை வாங்கியிருக்கு. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர் தான் மாணவர் ராஜேந்திரன். அதில் கலைஞர் ஐயா அவர் கூட ரயில் மறியல் போராட்டம் பண்ணி பெரிய சரித்திர வரலாறே இருக்குது. அப்படி இது வரலாற்று சம்பவம், இது நிஜ சம்பவம், இது பொறிக்கப்பட்ட சம்பவம். அப்படி இருக்கும்போது எல்லாருடைய கற்பனையிலும் இந்த ராஜேந்திரன் ஹீரோவாக வருவார். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜேந்திரன் பேரண்ட்ஸை தாங்க நீங்கள் எங்கள் பையன் கதை நீ எப்படி இருக்கலாம் கேட்க ரைட்ஸ் இருக்குது. இது பொதுவான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கும் போது சினிமாவுக்காக ஒரு ஸ்க்ரீன் பிளே மாற்றம் செய்யப்படும், அது ஏற்ற மாதிரி கதை மாறும். பட் மெயின் பேஸ் நீங்கள் ராஜேந்திரன். அப்போ உங்களுக்கு ராஜேந்திரன் நீங்கள் எழுதியிருக்கீங்க, சுதாவுக்கு தோணிருக்கு அவங்க எழுதியிருக்காங்க, உங்களுக்கு தோணா நீங்கள் எழுதலாம், எனக்கு தோணா நான் எழுதலாம். அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் அவர்கள் போனதை கோர்ட்டு ஏற்றுக்கிச்சு. இப்போ அது விளக்கங்கள் கேட்டிருக்கு, நிறைய எழுத்தாளர் சங்கம் விளக்கம் கொடுக்க போகிறாங்க. பட் சுதா வந்து என்னோடய கதையை திருடியிருக்காங்கன்ற அந்த சொல்கிற விஷயம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு எனக்கு புரியல. நிஜ சம்பவம், பொதுவான விஷயத்தை வந்து அவங்களுடைய கற்பனையில் எடுத்திருக்காங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். நிச்சயமாக சார். இந்த விஷயத்தில் இந்த கதை பொதுவான கதை, அது பொது உடைமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால் வந்து இது என்ன விவாதத்தை போய் முடிக்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். எனவே ஜனநாயகம் மிஸ்டர் பராசக்தி அப்படிங்கிற இந்த பார்வையில் மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் சினிமாவிலிருந்து முழுக்க அரசியலுக்கு வந்துட்டார். அரசியல் பேச வேண்டிய தேவையில் இருக்கிறாரு. படத்தை மட்டுமே வைத்து இந்த படத்திற்காக இவ்வளோ விஷயம் பண்ணும்போது அரசியலுக்காக அவர் என்ன செய்தார் அப்படிங்கிற கேள்விகள் அடுத்தடுத்த நாட்கள்லேயே வந்து விழுகிறது. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்க போகிறாரு? ஏன்னா முழுக்க தேர்தல் ஃபீவர் தொடங்கிருச்சு. பொறுத்து வந்து பார்ப்போம். திரைப்படம் சார்ந்து திரைப்படம் பார்த்த அன்றைக்கி நம்ம பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி சார்.